நல்லா பேசுகிறதுக்கு எது காரணமாக இருக்கணும் அப்படின்னா, சும்மா இருக்கணும். அப்போ தான் அதாவது சும்மானா தொழில்லாம் செஞ்சுட்டு, சும்மா இருக்கிற நேரம் உனக்கு நிறைய இருந்தா மட்டும் தான், அவங்க பேசுவது எப்படி என்பதை கற்றுக்கொள்வார்கள். உறவு முறையில எப்படி பேசுறது? ஒருத்தர்ட்ட அன்பா எப்படி பேசுறது? பிறர் மனம் புண்படாம எப்படி பேசுறது? அப்படிங்கிறத கத்துக்கணும்னா, தொழில் செஞ்சுட்டு அப்புறம் பார்த்தா சும்மா இருக்கிற நேரம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் அவங்க பிறர் மனம் புண்படாம பேசுவாங்க. கடந்த காலங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 30, 40 வருஷத்துக்கு முன்னாடி கூட அவங்க ஜாதி ரீதியா பிரிஞ்சிருந்தாங்களே தவிர, உறவுமுறை அடிப்படையாக கொண்டு ஒற்றுமையா இருந்தாங்க. ஒரு உறவுக்குள்ள ஒற்றுமையா இருந்தாங்க. சாதி ரீதியாக மக்கள் நிறைய பிளவுபட்டு கிடந்தாங்க. ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருந்தது. ஆனா, அந்தந்த சாதிக்குள்ள ஒரு உறவுமுறை இருக்கு. அந்த உறவுமுறைக்குள்ள அவங்க ஒற்றுமையா இருந்தாங்க கடந்த காலங்கள்ல. காரணம் என்னன்னா, அவங்க சும்மா இருக்கிற நேரம் நிறைய இருந்தது. உட்கார்ந்து பேசுவதற்கு நிறைய நேரம் கிடைச்சது. அன்னைக்கு பொழுதுபோக்கு வேறு வேலை இல்லை. டிவி கிடையாது, மொபைல் ஃபோன் எதுவுமே கிடையாது. புத்தகங்கள் கூட சாதாரண மக்கள் கிராமங்கள்லாம் கிடையாது. அதனால் அவங்க வேலை நேரம் போக சும்மா இருப்பதற்கு நிறைய நேரம் இருந்துச்சு. அதனால் உட்காந்து ஒழுங்காக பேசினாங்க. பிறர் மனம் புண்படாமல் ஒற்றுமையாக ஒற்றுமையை பராமரித்தார்கள். இன்றைக்கி நம்ம சும்மா இருக்கிறது இல்லை. இப்போ டிவி பார்க்குறது சும்மா இருக்கிறது கிடையாது. சும்மா இருக்கிற நேரத்தை எல்லாத்தையும் டிவி பார்க்குற நேரம் டிவி எடுத்துக்குது. டிவி, மொபைல் ஃபோன் இது நாம் சும்மா இருக்கிறோம்ல, அந்த நேரத்தை இது எடுத்துக்குது. அதனால் சும்மா இருக்கிறதுனா எதுவுமே டிவி பார்க்காம, வேறு எந்த தொழில் எதுவும் செய்யாமல் நீ சும்மா இருக்கிறல்ல, அந்த மாதிரி சும்மா யாராவது இருக்காங்களா? எப்போ பாரு ஏதாவது ஒரு டிவி, மொபைல் ஃபோன் தான் பார்த்துட்ருக்காங்க. அல்லது தொழில் செய்கிறாங்க. அவங்க வேலை, பணம் சம்பாதிக்கிற வேலையை பார்க்குறாங்க. சும்மாங்கிறது எதுவுமே டிவி பார்க்காம, புத்தகம் படிக்காமல், மொபைல் ஃபோன் பார்க்காம, சும்மா வெறுமனே உட்கார்ந்தால் தான் அதுதான் சும்மா. அப்படி உட்கார்ந்து பாருங்கள். அப்போ உட்கார முடியாமல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யார்கிட்டயா பேச்சு கொடுப்பீங்க. அப்படி உங்களால் உட்கார முடியும் அப்படின்னா அப்போ தான் நீங்கள் யார்கிட்டயா பேசணும்னு தோணும். இப்போ உங்களுக்கு கரண்ட்டு போயிடுச்சு. ஒரு வாரமாக சில இடத்துல புயல்லாம் தாக்கிச்சுன்னா அந்த இடத்துல ஒரு வாரம் கரண்ட் வராது. அப்போ டிவி பார்க்க முடியாது, மொபைல் ஃபோன் பார்க்க முடியாது. அப்போ தான் மக்கள் பார்த்திங்கன்னா மற்றவங்ககிட்ட போய் பேசுவாங்க, மற்றவங்ககிட்ட போய் பழகுவாங்க. வேறு வழியே இல்லை பார்த்தீங்களா? அந்த மாதிரி அப்போ தான் மக்கள் ஒருவருக்கொருவர் நிறைய பேசணுன்னா அந்த மாதிரி சும்மா இருப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ 2040க்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்க ஆரம்பிச்சிடும். அப்போ பார்த்திங்கன்னா அங்கே மின்சாரம் கிடையாது, தொழிற்சாலைகள் எல்லாமே செயல்படாமல் போயிடும், புத்தகங்கள் கிடையாது, பள்ளிக்கூடங்கள் கிடையாது, கல்லூரிகள் எதுவுமே கிடையாது, அப்புறம் டிவி கிடையாது, மொபைல் ஃபோன் கிடையாது, மின்சாரம் எதுவுமே கிடையாது. அப்போ அவங்களுக்கு தொழில் செய்கிறது பார்த்திங்கன்னா அங்கே விற்பனை, வியாபாரம் எதுவுமே கிடையாது. அவங்க தேவைக்கு அவங்க உற்பத்தி பண்ண போகிறாங்க. இன்றைய தேவைக்கு அவங்க உணவை உற்பத்தி பண்ணுவாங்க. அதை அவங்க பகிர்ந்து சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பொழுதுபோக்குக்கு என்ன இருக்குது? அங்கே தான் டிவி கிடையாது, புத்தகம் கிடையாது, மொபைல் ஃபோன் எதுவுமே கிடையாது, மின்சாரம் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க தொழில் செய்கிறதும் பார்த்திங்கன்னா அவங்க அன்னன்னை தேவைக்கு உணவை இன்றைக்கி வயிறு நிறைஞ்சிச்சா அப்போ நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? அப்போ சும்மா தானே இருப்பாங்க, சும்மா இருப்பாங்களா? அப்போ சும்மா இருக்க முடியாமல் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பேசுவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏன் அவங்க பேசுகிறாங்கன்னா சும்மா இருக்க முடியாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பேசிப்பாங்க. பேசுகிறதுல ஒரு போட்டி இருக்கும். அந்த மாதிரி அப்போ நல்லா எப்படி பேசணுங்கிறதையும் கற்றுப்பாங்க. பிறர் மனம் புண்படாமல் பேசுவாங்க. ஏன்னா சும்மா இருக்க முடியாமல் பிறர்கிட்ட பேசுவாங்க. அப்போ பிறர்கிட்ட இப்போ பிறர்கிட்ட பேசணும், பேசுவதற்கு பிறர் தேவை அப்படின்னு உணர்ந்துக்கிட்டு பிறர்கிட்ட பேசுவாங்க. அதனால் எப்போதுமே அவங்க தேவை. நம்ம மனசை புண்படுத்திட்டோம்னா நாளைக்கு நம்மக்கிட்ட பேச மாட்டாங்க, நாம் பேசும்போது கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை. இல்லைனா நம்ம எப்படி நேரத்தை போக்குறது? ரொம்ப கொடுமையாக இருக்கும். பேசுவதற்கு ஆள் இல்லைன்னா ரொம்ப கொடுமையாக இருக்கும். அதனால் பொறுப்பாக பேசுவாங்க. அவங்க எப்போதுமே நமக்கு தேவை. அந்த தேவைங்கிறத உணர்ந்துக்கிட்டு பேசணும். அப்படி உணர்ந்து பேசணுன்னா நம்ம யார் மனசையும் புண்படுத்த மாட்டோம். மற்றவங்க நமக்கு தேவைன்னு நினச்சிக்கிட்டு எப்போதுமே நமக்கு தேவை, அது ஒரு பெரிய உதவியாக நினைக்கணும். ஒருத்தர்கிட்ட பேசுகிறதோ, அவர் பேசுகிறத நாம் கேட்குறதோ, நாம் பேசுகிறத அவர் கேட்குறதோ அது ஒரு மிகப்பெரிய உதவி அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை உணர்ந்துக்கிட்டு மற்றவங்க நமக்கு தேவைன்னு நினச்சா எப்படி பேசணுங்கிறத நம்ம உணர்ந்துருவோம். இன்றைக்கி பிறர் நமக்கு தேவைன்னா நாம் உணரவில்லை. பொழுதுபோக்குவதற்காக நம்ம இப்போ சும்மா இருக்க முடியாமல் தான் இப்போ சும்மா இருக்கிறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் நமக்கு டிவி இருக்குது, மொபைல் ஃபோன் இருக்குது. நீ என்கிட்ட பேசலைன்னா கூட பரவாயில்ல, நீ என்கிட்ட பேசியே ஆகணும், அல்லது நான் அவங்ககிட்ட பேசியே ஆகணுங்கிற அப்படி ஒன்றும் கட்டாயம் கிடையாது. சும்மா ஃபார்மாலிட்டிக்கு சிரிச்சிக்கலாம். ஒரு அண்ணன் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சிரிச்சிட்டு கடந்து போயிட்டே இருக்க வேண்டியதான். அந்த மாதிரி தான் இப்போ பேசிகிட்டு. அதனால் மனுஷங்கிட்ட பேசுகிறது இன்றைக்கி முக்கியத்துவம் இல்லை. அது ஒன்றும் பெரிய ஒரு கட்டாயம் கிடையாது.
பேசாமல் ஒன்றும் இங்கே ஒன்றும் குடிமொழி பேசலைன்னா இங்கே ஒன்றும் குடிமொழி போயிடாது. பேசலைன்னா என்னால் பொழுதுபோக்குறதுக்கு வழியே இல்லாமல் போயிடாது. என்கிட்ட டிவி இருக்குது, மொபைல் ஃபோன் இருக்குது, புத்தகம் இருக்குது, நியூஸ் பேப்பர் இருக்குது. நான் அதை படிச்சுக்கிட்டே என் பொழுதை நான் போக்கிடுவேன் அப்படின்னு அந்த சும்மா இன்றைக்கி வந்து சும்மா இருக்கிற நேரத்தை தான் இந்த டிவி பார்க்குறோம். நாம் சும்மா இருக்க வேண்டிய நேரத்தில் தான் சும்மா இருக்க முடியாமல் நம்ம பிறர்கிட்ட பேசணும் பாருங்கள். சும்மா இருக்க முடியாமல் தான் நம்ம பிறர்கிட்ட பேசுவோம். அந்த நேரத்தை தான் இப்போ டிவி பார்த்துட்ருக்கோம். அந்த நேரத்தில் தான் நம்ம டிவி மொபைல் ஃபோன்லாம் பார்த்துட்ருக்கோம். டெய்லி 4-5 மணி நேரம் நம்ம மொபைல் ஃபோன் டிவியெல்லாம் பார்க்குறோன்னா அது வேறு ஒன்றும் இல்லை. அந்த நேரம் வந்து பேசுவதற்கான நேரம், விளையாடுவதற்கான நேரம், ஆடி ஓடி பாடி மகிழ்ச்சியாக இருப்பதற்கான அந்த நேரத்தை தான் இந்த டிவி வாங்கிக்குது. டிவி வந்து களவாடி சென்று விடுகிறது. அப்போ வந்து அதனால் வந்து இது எதுவுமே இல்லாத ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மக்கள் ஒருவருக்கொருவர் நல்லா பேசிப்பாங்க. வேறு வழியே இல்லை. ஆடுவாங்க, பாடுவாங்க, சிரித்து கதைகள் பேசிக்கிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. வேறு வழியே இல்லை. அவனுக்கு டிவி கிடையாது, பொழுதுபோக்கு இருக்குது, மொபைல் ஃபோன், புத்தகங்கள், நியூஸ் பேப்பர் இப்படி எதுவுமே கிடையாது, மின்சாரம் கிடையாது, இப்படி சினிமா கிடையாது, இப்படி எதுவுமே இல்லா போது ஒரு நாள் சும்மா எப்படி இருக்க முடியும்? அப்போது நீயே வந்து உன் பொழுதை போக்கிக்கணும். அதுக்கு நீ உழைக்க ஆரம்பிச்சிடும். அதாவது ஆடுவது பாடுவது என்பது ஒரு உழைப்பு. நீங்கள் அது இல்லாமல் வந்து நான் சோம்பேறித்தனமாக இருந்துட்டு நான் பணம் கொடுத்து டிவி வாங்கிட்டு அதன் மூலமாக நான் பொழுதை போக்கிக்கிறேன், காசு கொடுத்து அந்த பொழுதை நான் வந்து விலைக்கு வாங்கிக்கிறேன், நான் ஓய்வாக இருக்கிறேன், இந்த டிவியில் ஆடுவாங்க பாடுவாங்க, என்னை சந்தோஷப்படுத்துவாங்க, நான் சிரிச்சுப்பேன், அப்படி அந்த மாதிரி இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம். அது இல்லாமல் செலவே இல்லாமல் பொழுதுபோக்கும்போது நாமளாக வந்து அந்த வேலை எல்லாத்தையும் செய்யணும். ஆடணும் பாடணும். நாமளாக இப்போ டிவியில் வந்து நடிகர்கள் ஆடுறாங்க பாடுறாங்க, அதை பார்த்து நம்ம உட்காந்தே சந்தோஷப்படுறோம். யாரோ விளையாடுறாங்க கிரிக்கெட், ஐபிஎல், அதை பார்த்து சந்தோஷப்படுறோம். ஆனால் நாம் இந்த டிவி மொபைல் ஃபோன்லாம் இல்லைன்னா நாம் அந்த வேலையை செய்ய வேண்டியிருக்கும். நாம் ஆட வேண்டியிருக்கும், நாம் பாட வேண்டியிருக்கும், நாம் விளையாட வேண்டியிருக்கும், நாம் பேச வேண்டியிருக்கும், நாம் சிரிக்க வேண்டியிருக்கும், நாம் அழ வேண்டியிருக்கும், நாம் சண்டை போடணும். சினிமாவில் சண்டை போடுறாங்க, அழுகுறாங்க, காதல் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் நம்ம உட்காந்து வேடிக்கை பார்க்குறோம். வேடிக்கை பார்த்து எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது வந்து என்ஜாய்மெண்ட் கிடையாது. அதுவே இந்த டிவி மொபைல் ஃபோன்லாம் இல்லைன்னா நாம் ஆடணும். நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஆடுவாங்க, ஒவ்வொருத்தரும் பாடுவாங்க, ஒவ்வொருத்தரும் சண்டை போடுவாங்க. ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வாழ்க்கையை ஒரு திரைப்படம் மாதிரி சுவாரஸ்யமாக மாற்றி தான் ஆகணும். அப்போ தான் பொழுது போகும், இல்லைனா போர் அடிக்கும். ஒவ்வொருத்தரும் காதல் பண்ணணும். இன்றைக்கி என்னடானா சினிமாவில் காதலிக்கிறாங்கன்னா அதை வேடிக்கை பார்த்துட்டு நாம் நிஜ வாழ்க்கையில் காதலிக்கிறது ஒரு பெரிய வேலையே கிடையாது. அதை விட முக்கியமான வேலை இந்த டிவியில் சினிமாவில் உள்ள காதலை பார்க்கலாம், வேடிக்கை பார்க்கலாம். விளையாடுறதே இன்றைக்கி கிடையாது. நம்ம அதை விட முக்கியமான வேலை ஐபிஎல்க்கு, WW இப்படி நிறைய ஃபுட்பாலு இந்த மாதிரி நம்ம டிவியில் பார்த்துட்டு போயிடலாம். அப்போ டிவியே இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா வேறு வழியே இல்லை. நமக்கு பொழுதுபோக்குறதுக்கு நாம் விளையாண்டாகணும். நாம் கஷ்டப்பட்டால் தான் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். பொழுதுபோக்குறதுக்கும் நாம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் உழைப்பு, ஒரு மென்மையான உழைப்பு போட்டால் தான் அங்கே பொழுதை போக்க முடியும். நாம் பேசி ஆகணும். பேச வேண்டிய கட்டாயம் எங்கே இருக்குது? இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இருக்குது. இந்த இயந்திர தொழில்நுட்ப வசதி எதுவுமே இல்லாத, மொபைல் ஃபோன், டிவி, கிரிக்கெட்டு, புத்தகம் இப்படி எதுவுமே இல்லாத இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் பேச வேண்டிய கட்டாயம் இருக்குது. வேறு வழி இல்லை. சும்மா இருக்க முடியாது. பேசாமல் சும்மா இருக்க முடியாது, போர் அடிக்கும். அப்போது நம்ம அந்த போர் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக நாமளே வந்து முயற்சி பண்ணி உலகத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும் ஆடுவாங்க, ஒவ்வொருத்தரும் பாடுவாங்க, ஒவ்வொருத்தரும் கதை சொல்லுவாங்க, ஓவியம் வரைவாங்க, கவிதை எழுதுவாங்க, ஒவ்வொருத்தரும் விளையாடுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் காதலிப்பாங்க. அப்போ தான் வாழ்க்கையை சுவாரஸ்யமாக மாற்ற முடியும், நல்ல ஒரு மகிழ்ச்சியாக வாழ முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வாழ்க்கை கஷ்டமாக போயிடும். அதாவது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நீ டான்ஸ் ஆடலை, பாட்டு பாடலை, விளையாடலை அப்படின்னா உன் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் அந்த கஷ்டத்துலேருந்து தப்பிக்கணுன்னா தான் ஏன் நம்ம வந்து டான்ஸ் ஆடுறோம் அப்படின்னா அந்த வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமானது. நீ டான்ஸ் ஆடலை, பாட்டு பாடலை, ஓவியம் வரையலை, கவிதை எழுதலை, கதை சொல்லலை, விளையாடலை அப்படின்னா உன் வாழ்க்கை கஷ்டமாக போயிடும். எங்கே இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ரொம்ப தினசரி ஒவ்வொரு நாளையும் ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். அங்கே மொபைல் ஃபோன் கிடையாது, டிவி கிடையாது, புத்தகம் கிடையாது, எதுவுமே கிடையாது, மின்சாரம் கிடையாது. அப்படிங்கும்போது நீ டான்ஸ் ஆடவே இல்லைன்னு வச்சுக்கோ. நீ பாட்டு பாடுறதில்ல, கதை சொல்கிறதில்ல, காதலிக்கிறதில்ல, அப்புறம் விளையாடுறதில்ல, நீச்சல் அடித்து குளிக்க இப்படியெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோ. உன் வாழ்க்கை உனக்கே ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதுக்கு பயந்துக்கிட்டு அந்த கஷ்டத்தை போக்குறதுக்காக தான் நீ டான்ஸ் ஆடுறதுனால உன் கஷ்டம் போகல. ஏற்கனவே அங்கே கஷ்டம் வரும். எதுவுமே நீ பண்ணலை, சும்மா ஒரு ரோபோட் மாதிரி போயிட்டு வாழ்ந்துட்டுருக்க. கதைகள் பேசுவதில்லை, யார்கிட்டையும் பேசுவதில்லை, ஓவியம் வரைகிறதில்லை, கவிதைகள் எழுதுவதில்லை,
அப்புறம் விளையாடுவதில்லை, காதலிப்பதில்லை, எதுவுமே செய்யலைன்னா வாழ்க்கை கஷ்டமாக மாறிடும். அந்த கஷ்டத்தை போக்கணும்னா நீ காதலிக்கணும், பாட்டு பாடணும், ஆடணும், பாடணும். இப்படிப்பட்ட கட்டாயம் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் கஷ்டத்தை, அதாவது எதுவுமே பண்ணலன்னா சும்மா இருந்தால் அது ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டத்தை போக்குறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்கிறோம். குடும்பமாக ஆடுறது, கதைகள் பேசுகிறது, ஆடுறது, பாடுறது, ஓடுறது, விளையாடுறது, உட்கார்றது, எழுந்திருக்கிறது, சும்மா ஊர் சுற்றி பார்க்குறது, இது எல்லாமே இதெல்லாம் செய்யலைன்னா வாழ்க்கை கஷ்டமாக போயிடும். அந்த கஷ்டத்தை போக்குறதுக்காக தான் நாம் இதெல்லாம் செய்கிறோம். அப்படிப்பட்ட கட்டாயம் பண்ணி தான் ஆகணும், இதெல்லாம் ஆடித்தான் ஆகணும், பாடித்தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயங்கள் நிறைந்த ஒரு உலகம்தான் பேசித்தான் ஆகணும். பேசணுன்னா அறிவுபூர்வமாக பேசினா தான் பேச முடியும். நீ முட்டாள்தனமாக பேசினா சண்டைகள் தான் வரும், வாக்குவாதம் வரும். நீ இப்போ முட்டாள்தனமானா நீ பேசுகிறதுல அடிப்படையான விஷயத்தில், அறிவியல் பூர்வமான விஷயத்தில் நம்மக்கிட்ட ஒரு கருத்தொற்றுமை இருக்கணும். அப்போ தான் சண்டைகள்லாம், வாக்குவாதங்கள்லாம் வராது. அறிவியல் பூர்வமான விஷயங்களில் உனக்கு கருத்து வேறுபாடு இருந்தால் அங்கே தான் சண்டை வரும். அதனால் அவங்க அப்போ அவங்க சண்டைகளும் போடக்கூடாது. சண்டை மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு எதிரானது. அதனால் அவங்ககிட்ட மூட நம்பிக்கை இருக்காது. பேசித்தான் ஆகணும். அதே நேரத்தில் சண்டையும் போடக்கூடாது. அந்த பேச்சு சண்டைக்கு கொண்டு போய் விட்டுறக்கூடாது. அப்படிங்கும்போது அப்போ அவங்க கருத்தொற்றுமை உடையவர்களாக இருப்பார்கள். அப்போ தான் அவங்களால பேச முடியும், ஒரு மகிழ்ச்சியாக வாழ முடியும். அப்போ அதுக்கு அறிவியலை ஏற்றுக்கொள்வதன் மூலம் அவர்களிடம் கருத்தொற்றுமை தானாக வந்துவிடும். செயற்கையாக அவங்க கருத்து இப்போ மதம் என்கிற பேரில் ஏதோ ஒரு மூட நம்பிக்கை அடங்கிய ஒரு புத்தகத்தை கொடுத்து இதில் உள்ளதை எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டால் தான் நீ ஒற்றுமையாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்வதல்ல அறிவியல் அனைவருக்கும் ஒன்று தான். அப்போ அதை ஏற்றுக்கிட்டேன்னா உலகம் முழுக்க எல்லாருக்கும் ஒற்றுமை வந்துவிட போகிறது. அது உண்மை தானே. அப்போ அதை ஏற்றுக்கிட்டால் ஒற்றுமை தானாக வந்துட போகுது. அப்போ அங்கே வாக்குவாதமே ஏற்படாது. வாக்குவாதங்கிறதே எப்போ ஏற்படும்? கருத்து வேறுபாடுகள் தான் வாக்குவாதத்துக்கு காரணம். வாக்குவாதமும் ஒரு வன்முறை தான், பேச்சு வன்முறை. அந்த வாக்குவாதம் என்கிற பேச்சு வன்முறை அடிதடியிலையும் போய் முடியும், கொலைகளில் கூட முடியும். அதனால் பழி உணர்ச்சி ஏற்படுத்தக்கூடியது வாக்குவாதம் என்கிற அந்த பேச்சு வன்முறை என்பது கொலைகளில் கூட போய் முடியும். அதனால் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. வாக்குவாதம் என்பதே அந்த மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அப்போ இருக்கக்கூடாதுன்னா அறிவியலை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அமைதி ஏற்படும், ஒற்றுமை ஏற்படும். நம்ம அறிவியலுக்கு முரணாக மூட நம்பிக்கை அடிப்படையாக கொண்டு நம்ம வாழ்ந்தால் கண்டிப்பாக நமக்குள்ளே சண்டை தான் வரும். அவர் சொல்கிறத இவர் ஏற்றுக்க மாட்டார், இவர் சொல்கிறத அவர் ஏற்றுக்க மாட்டார். ஏன்னா மூட நம்பிக்கைங்கிறது ஒரு பொய்யை சொன்னால் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க, உண்மையை சொன்னால் ஏற்றுப்பாங்க. ஒரு அமைதி ஏற்படும். அதுமாதிரி அறிவியல் என்பது இந்த மனித வாழ்க்கையில் இன்றைக்கி இருக்கிற அமைதிக்கு அறிவியல் தான் காரணம். இப்போ பூமி உருண்டையாக, வானத்தில் சொர்க்கம் இருக்கா, அது இருக்கா அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஒருத்தர் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. சிலர் இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, சொர்க்கம்னு ஒன்றும் கிடையாது, நரகம்னு ஒன்றும் கிடையாது, அப்புறம் பூமி தட்டையானது அப்படின்னு. அப்போ கடைசியில் ஒருத்தர் உருண்டைன்னு கண்டுபிடிச்சோடனே அது நிறைய பேர் ஏற்றுக்க ஆரம்பித்தாங்க. ஆமாம், உண்மை தான். ஏன்னா உண்மை என்பது அனைவரும் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். அப்போ இந்த உலகத்தில் அதன் பிறகு அந்த பூமி உருண்டையா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தில் அந்த மாதிரி ஒரு சண்டைகள் இல்லாமல் போச்சு. அது சார்ந்த சண்டைகள் நின்று போய்விட்டது, வாக்குவாதங்கள் நின்று போய்விட்டது. அப்போ ஒரு உண்மை தான் அது சார்ந்த வாக்குவாதங்களை தவிர்த்தது, இல்லாமல் செய்தது. காரணம் என்னென்னா அறிவியல் அந்த உண்மையை ஏற்றுக்கிட்டனால அங்கே அமைதி பிறக்குது. அதனால் கருத்தொற்றுமை. ஒரு காலத்தில் அறிவியல் என்பது அனைவருக்கும் ஒன்று தான். பூமியில் அறிவியல் அது சார்ந்த உண்மைகள் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் ஒன்று தான். அதை ஏற்றுக்கும் போது இங்கே அமைதி ஏற்படும். கருத்து வேறுபாடுகள் ஏற்படாது, அது அமைதி ஏற்படும். அதனால் மகிழ்ச்சியாக வாழணும், நல்லா பேசணும் அப்படின்னா அந்த வாக்குவாதங்கள்லாம் இருக்கக்கூடாது. வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாதுன்னா அறிவியலை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அறிவுபூர்வமாக வாழ்ந்தால் தான் வாக்குவாதங்கள் ஏற்படாது. மூட நம்பிக்கைகள் தான் கருத்து வேறுபாடுகளுக்கு காரணமாக இருக்கிறது, சண்டைகளுக்கும் வாக்குவாதம் என்கிற அந்த பேச்சு வன்முறைக்கு காரணமாகவும் இருக்கிறது. அதில்